வணக்கம், நமஸ்தே. நம்மளுடைய ஒன் டி ஹிந்தி சேனலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிறு வாக்கியங்கள் பார்க்குறோம். இந்த வாக்கியம் எல்லா காலத்துலேயுமே இருக்குது. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கேன். இப்போது இயல்பாக என்னை நீ மறந்து விடுவாயா அப்படிங்கிறது நம்ம இயல்பாக எல்லார்கிட்டையுமே கேட்குற ஒரு விஷயம். அது ஒரு கேள்வி ஒரு வாக்கியம் தான் இது. சரிங்களா? அப்போ கியா முஜே அப்படிங்கிறது என்னை, நீ அப்படிங்கிறது தும், பூல்னா மறத்தல், பூல், ஜாவோகே மறந்து போவாயா, அப்படி ஜாவோகே அப்படிங்கிறது மறந்து போவாயா, என்னை நீ மறந்து போவாயா அப்படிங்கிறதா எழுதியிருக்காங்க. அப்புறம் வேலைக்காரன் கடை வீதிக்கு போய் கொண்டிருக்கிறான். வேலைக்காரன் அப்படிங்கிறவன் நௌக்கர் அப்படிங்கிறது வேலைக்காரன், கடை வீதி அப்படிங்கிறது பாஜார், மார்க்கெட்டை வந்து பாஜார் தான் சொல்லுவாங்க. ஜாரஹாஹே அப்படின்னா போய் கொண்டிருத்தல் அப்படிங்கிறது தான் ஜாரஹா அப்படின்னு. அந்த ரஹா எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஜாரஹாஹே அப்படின்னு போடுவாங்க. சரிங்களா? போகிறான்னா ஜாத்தாஹேன்னு வந்திருக்கும். இங்கே போய் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாரஹாஹேன்னு போட்டிருக்காங்க. உஸ் ஸ்திரீனே காம் நஹிம் கியான்னா உஸ் ஸ்திரீ அப்படிங்கிறது அந்த ஸ்திரீ அப்படிங்கிறது பெண். காம் நஹி கியானா காம் கியா அப்படின்னா வேலை செய்தால், அதாவது இறந்த காலம் வேலை செய்தால். காம் நஹி கியா அப்படிங்கிறது வேலை செய்யவில்லை. உஸ்திரீனே காம் நஹி கியா, இந்த நே ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இது வந்து இறந்த காலத்தில் காம் நஹி கியா அப்படின்னா வேலை செய்தான் அப்படிங்கிறா. இப்போ எதை செய்தான் அங்கே ஒரு கேள்வி கேட்கும்போது அங்கே ஒரு ஆன்சர் வரும். வேலை செய்தான் அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கும். அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த நே வரும். சரிங்களா? இந்த நே வந்து வரும். அதாவது செய்யப்படும் பொருள் குன்றா வினை அப்படிங்கிறதுல இந்த நே வந்து வரும். இது வந்து செய்யப்படும் பொருள் இறந்த காலத்தில் செய்யப்படும் பொருள் குன்றா வினை. நான் காம் நஹி கியானா வேலை செய்யவில்லை. எதை செய்யவில்லைன்னு கேட்கும்போது வேலை செய்யவில்லைன்னு வரும்போது இந்த சப்ஜெக்டோட அந்த நே வந்து வரும். சரிங்களா? அப்புறம் ஆப்கோ சஃபரே டஹல்னா சாஹி அப்படின்னா, ஆப்னா நீங்கள், சஃபரே அப்படிங்கிறது காலை நேரம், டஹல்னா அப்படிங்கிறது உலாவுதல். டஹல்னா சாஹியனா வேண்டும் அர்த்தம். உலாவ வேண்டும்னா நீங்கள் காலையில் நீங்கள் நடக்கணும், நீங்கள் அப்படியே வெளியில் போகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எக் லட்கா ஹிந்தி படுத்தாகே அப்படின்னா, எக்னா இந்த, லட்காங்கிறது பையன், ஹிந்தி படுத்தாகேனா ஹிந்தி படிக்கிறான், ஹிந்தி படுத்தாகேனா ஹிந்தி படிக்கிறான்னு அர்த்தம். உஸ்னே சோர் கோ பகடா, இங்கே உஸ்னே சோர், இங்கேயும் பாருங்கள் உஸ்னேன்னு இருக்கு. உஸ்னா